ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நம் உடல் உற்சாகமாக இருக்கும்போது எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஆற்றலுடன் மலர்கின்றன. ஆகவே ஆரோக்கியத்தை பேணும் உடற்பயிற்சி முறைகள் குறித்து விளக்க வருகிறது யாக்கை நலம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யாக்கை நலம் பகுதியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் அப்டமன் ஒர்க் அவுட். அது என்ன அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதி. இந்த வயிற்று பகுதி எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்டமன் ஒர்க் அவுட். அப்டமன் ஒர்க் அவுட்டில் என்ன பண்ணுங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. வீட்டில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன பாய் இருக்கா, இல்லை வீட்டில் பெட்டு இருக்கா, சின்ன பெட்டு, அதில் கூட நீங்கள் படுத்துகிட்டே பண்ணிடலாம். நான் இதில் மேட்டில் பண்ணுறேன், ஃப்ளோரில் பண்ணுறேங்கிறது வேறு. பட் வீட்டில் உங்களால் சிம்பிளாக என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வயிற்று பகுதியை இன்னமும் உங்களை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற சொல்கிறேன். இந்த வயிற்று பகுதியை நம்ம கோர் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அப்டமன் ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது இதுக்கு பேர் தான் அப்டமன், இந்த ஏரியா பேர் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட், உங்களோட காலை நீ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ உங்களோட கை உங்கள் தலைக்கு பின்னாடி சின்னதாக வச்சுட்டு, உங்களோட சின்ன கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும், சின்ன குனிஞ்ச மாதிரி வச்சுக்கூடாது, சின்ன மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு உங்களோட அப்பர் பாடியை மட்டும் பொறுமையாக லிஃப்ட் பண்ணி மேலே வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 12 வாட்டி பண்ணால் போதும். ஆனால் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா 12 12 12 பிரித்து தனித்தனியாக 3 வாட்டி பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸசைஸையும் 3 வாட்டி பண்ணுறது தான் பெட்டர். ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்காக நான் ஒன்றா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் தனித்தனியாக 3 வாட்டி பண்ணணும் ஒரு எக்ஸசைஸையும். இப்போ எக்ஸசைஸ் 1 முடிச்சாச்சு. அடுத்து எக்ஸசைஸ் 2 என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 லெக்கையுமே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் கை ரெண்டுத்தையுமே உங்கள் இடுப்பு பகுதிக்கிட்ட பாதி வச்சுட்டு உங்களோட காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்கள் கால் பகுதியை கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கணும். 2 3. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காலை ஒன்ஸ் தூக்கிட்டீங்க அப்படின்னா திரும்பி கீழே ஃப்ளோரில் தரையில் படக்கூடாது. தரையில் படுறதுக்குள்ளே லிஃப்ட் பண்ணணும். இதை பண்ணும்போது உங்கள் லோவர் அப்டமன், அதாவது அடிவயிறு பகுதி ஒர்க் ஆகும் நல்லாவே. இதை ஒரு 12 ரெப்ஸ், அதாவது 12 வாட்டி பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்லோவாக காலை கீழே இறக்கி பொறுமையாக வச்சிடணும். இதே மாதிரி தான் ஒரு ஒர்க் அவுட்டையும் 3 வாட்டி பண்ணணும். நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு 2 பொருள், 2 வாட்டர் பாட்டிலோ இல்லை 2 டம்ளரோ எதுவாக இருந்தாலும் சரி, 2 பொருள் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போது அதை இந்த மாதிரி 2 இடத்துல 1 அடி கேப்புக்கு விட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் காலை ஒரு எட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தரையில் உங்களோட சப்போர்ட்காக. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு 30 ரெப்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்கள் வயிற்று பகுதி ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ பெட்டர் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது, டெய்லியுமே பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுகளால் முடியலையா, உங்களால் 1 விட்டு 1 நாளாவது உங்கள் வயிற்று பகுதிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அளந்தவருக்கு இருக்காது. உங்களால் ரெகுலராக ஒர்க் பண்ணுறது உங்கள் ஒர்க் பாதிக்கும், உங்களோட தினசரி வேலை பாதிக்கும். இல்லை ஒரு சில சமயம் உங்களால்
அதிகமாக வேலை செய்யும் போது உங்களால் எடுத்து கட்டிட்டு ஃபுல்லாக செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்த ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். சேம் தான், இதே மாதிரி மாடல் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பொசிஷன் எல்லாம் ஒன்று தான், ஒரே இடத்துல. இப்போது இந்த மாதிரி பண்ணிங்க. இப்போது 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதையும் அதே மாதிரி நான் 20 உங்களுக்கு பண்ணி எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் அது ஒரு 30 ரெப்ஸாவது பண்ணணும். இடைவேளை விட்டு ஒரு ஒர்க் அவுட்டையும் 3 வாட்டி பண்ணணும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். ஸோ இப்போது இதில் என்ன பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான், சைக்கிளிங் பண்ண போகிறீங்க. என்னடா அவன் புதுசாக உட்காந்துக்கிட்டு சைக்கிளிங் பண்ண போகிறான்னு சொல்கிறீங்க பார்க்குறீங்களா? ஆமாம், இதில் உட்காந்துட்டு பண்ண போகிறதில்ல, படுத்துட்டு பண்ண போகிறீங்க. நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஒர்க் அவுட் சைக்கிளிங் ஒர்க் அவுட் தான். பாருங்கள். 1 ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இது பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பண்ணவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படுத்துக்க போகிறீங்க. உங்கள் லெக்கு மட்டும் லிஃப்ட் பண்ண போகிறீங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 இப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா இருக்குது, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா உங்கள் முதுகை ஃபுல்லாக கீழே வச்சுட்டு படுக்காமல் உங்களோட உட்கார்ற பகுதி, அதாவது உங்கள் இடுப்பு பகுதியை கீழே உட்கார வச்சு அதோட சப்போர்ட்டில் மட்டும் 1 2 3. எனக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் ஸ்பீடாக பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி. ஸோ இந்த லெவலுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா நீங்களும் ரெகுலராக பண்ணும்போது தான் உங்களுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு லெவல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகி உங்களுக்கு பாடி லெவலில் நீங்கள் ஹெல்த் வைஸ் ரொம்பவும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டெய்லியுமே என்ன மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் உடம்பை நல்லா பெட்டராக வச்சுக்கோங்க. இது என்னோடய வேண்டுகோள். அடுத்த ஒர்க் அவுட் நான் என்னென்னு சொல்கிறேன், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கையை ரெண்டுத்தையும் மேலே நீட்டிக்கணும், கால் ரெண்டுத்தையும் மேலே நீட்டிக்கணும். ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஆல்டர்னேட் ஹேண்ட் ஆல்டர்னேட் கை, அதாவது மார்கால் இன்னொரு கை மாற்றி மாற்றி நம்ம டச் பண்ணிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை நம்ம ரெகுலராக பண்ண அது சிம்பிள் ஆகும். நம்ம வெறும் பார்த்துட்டே இருந்தால் அது பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். பட் டிவியில் மட்டும் பார்க்காம அதை ரெகுலராக உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் சேர்த்து காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஹெல்த்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையில் இருக்க எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஹெல்த் பிரச்சனை மட்டும்தான் தெரியும். ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வர பிரச்சனை எல்லாத்தையுமே ஆரோக்கியத்தோடு ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? லாஸ்ட் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட். இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போவும் நான் அதை திரும்பவும் நான் சொல்கிறேன். நான் இது எதுக்காக அப்படின்னா, மற்றது பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். பட் இது கூட இதை சேர்த்து பண்ணும்போது, நான் சொல்கிற ஒர்க் அவுட் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணதை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இது அதிகமான ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. இதை மட்டுமே வெறும்னே பண்ணணுன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்னதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தென் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த் ரொம்ப பெட்டராக பெனிஃபிட்டாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், க்ரோத் பெட்டராக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத பண்ணுங்கள். இந்த மாதிரி பாடியை வச்சு
ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கணும். ஸோ பாடியை நிறுத்தி வச்சு அதை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறது, வெளியே விடுறது, இதை மட்டும் ஃபீல் பண்ணி உங்கள் பாடியை அப்படியே ஒரே இடத்துல நிறுத்தி வைங்க. நான் இப்போ பாடி வச்சுருக்க மாதிரி மினிமம் அட்லீஸ்ட் இதை ஒரு 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 60 செகண்ட் வரைக்கும் டெய்லியுமே பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட்டையும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாவது பண்ணணும், ஒரு வாட்டி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ மறக்காமல் ரெகுலராக இதை பண்ணி பயனடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சொல்லிக் கொடுத்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எபிசோட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.